எங்க போற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம். இது பாட்டி சொன்ன கதை. எவ்ரி வீக் Thursday வியாழக்கிழமை நம்ம பாட்டி காலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்த்துருக்கோம். அது உண்மை சம்பவமாகவும் இருக்கலாம், இல்லைனா நம்ம பாட்டி காலத்தில் நடந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு கட்டுக்கதையாகவும் இருக்கலாம், இல்லைனா பாதி உண்மை சம்பவம் பாதி கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி, அதுவும் ஒரு ஜின் உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நடந்திருக்கா, அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்க, டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைனா டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ரஃபீக் அப்படின்றவர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ரஃபீக் இவர் வேலூரையும் சேர்ந்தவர். அந்த இந்த உண்மை சம்பவம் ரஃபீக் இவங்க பாட்டி காலத்தில் தான் நடந்திருக்கு. அந்த ரஃபீக் இவரோட பாட்டி தான் இந்த உண்மை சம்பவத்தை எங்கள் காலத்தில் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா பார்த்தீங்கன்னா 1960 வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த பாட்டி இவங்களோட நேம் ஷீலா பானு. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேலூரில் இருக்கிற அந்த சின்ன கிராமம் தான். பாட்டி இவங்களுக்கு அம்மா அப்பா அண்ட் அண்ணன் 2 அண்ணனும் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் இவங்க பெரியப்பா வீடு மாமா வீடு அப்படின்னு. அதுவும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாசல்ல இருந்து வெளியில வந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சா மாமா வீடு இருக்கும். அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரியப்பா வீடு. ஸோ இப்படி இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரே லேண்டில் வீடு கட்டி அந்த இடத்துல தான் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வீட்டுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நிறைய செடிகள் கொடிகள் அண்ட் மரம் அப்படின்னு ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் மாதிரி தான் நிறைய செடிகளும் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய மரங்கள், அதில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரமாக இருக்கலாம், இந்த பனை மரமாக இருக்கலாம், இந்த புளிய மரம் கொய்யா மரம் அப்படின்னு நிறைய மரங்களும் வளர்ந்துட்டு இருக்கு. இதில் தென்னை மரம் பனை மரம் வச்சு ரொம்ப வருஷமாக ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வேகமாகவும் வளர்ந்து ரொம்பவே பெருசாகவும் இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனால் இவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பம். ஸோ இவங்க லைஃப் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 தடவை தொழுகிறதா இருக்கட்டும், குரான் படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வர வரைக்கும் இது எல்லாமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களே நினைச்சாலும் அந்த பர்டிகுலர் லேண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க குடும்பத்தை சார்ந்த யாருமே குரான் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இஸ்லாமிய பண்டிகை ஏதோ ஒன்று போயிருக்கு. அந்த பண்டிகையிலேருந்து கரெக்டாக 2 வாரத்துக்கு அப்புறம் வர ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தர்காவும் இருந்துட்டு இருக்கு. அந்த தர்காவில் இந்த பேய் ஓட்டுற சடங்கு குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அது போல் அந்த இடத்துல இந்த பேய் ஓட்டுற சடங்குலாம் நிறையவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தர்காவில் படிக்கிற அந்த குரான் சத்தம் இவங்க வீட்டு வரைக்கும் கேட்கும். ஏன்னா அந்த சமயம் பெருசாக பில்டிங்லாம் கிடையாது, வீடு தள்ளி தள்ளி தான் இருந்துட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டான இருந்து பார்த்தா அந்த தர்காவும் ரொம்பவே கிளியராகவும் தெரியும். இப்படிதான் அந்த தர்காவில் இந்த பேய் ஓட்ட சடங்கு இரவு பகல் அப்படின்னு மாறி மாறி நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு, அதுவும் நடுராத்திரி, அந்த சமயம்லாம் எல்லார் வீட்லயும் இந்த கடிகாரம்லாம் இருக்காது. ஸோ நேரத்தை வந்து குத்துமதிப்பா தான் சொல்லுவாங்க. அண்ட் இவங்க அந்த சமயத்தில் குத்துமதிப்பா சொன்னா அந்த ஒரு டைம் 12 மணிக்கு மேலே அப்படின்னு தான் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷீலா பானு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்து வீட்டில் தானே அவங்க மாமா வீடு. ஸோ அவங்க மாமா வீட்லேயே இருந்திருக்காங்க. நைட் ஆனதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டில் போய் தூங்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் இருந்து அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல் இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சமயம் கரண்ட் கூட மோஸ்ட்டாக நிறைய வீட்டில் இருக்காது. அண்ட் அந்த சமயம் இந்த திரி போட்டு விளக்கு தான் ஏற்றி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விளக்கோட வெளிச்சத்தோட இவங்க மாமா வீட்டிலேருந்து வெளியிலேயே வராங்க. அப்போது இவங்க வீட்டு வாசல்ல மரம் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதுலேயும் பனை மரமும் தென்னை மரமும் பக்கத்தில் தான் இருந்திருக்கும். அந்த 2 மரமும் சடனாக ஆடுறதை இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆடுறதுனா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 மரமும் பக்கத்தில் தான் இருக்கும். அதாவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி இந்த மரத்தில் கை வச்சு இந்த மரத்தில் அப்படி கை வச்சு வந்து ஏறத்துக்கு ரொம்பவே சுலபமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே நெருக்கமாக பனை மரமும் தென்னை மரமும் வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மரத்தில் யாரோ ஏறுறத ஷீலா பானு இவங்களும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே யார் அது, இங்கே யார் இருக்கீங்க அப்படின்னு வந்து இவங்களும் கேட்க,
பட் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற அந்த நபர் அந்த மரத்தில் ஏறதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நபர் ஷீலா பானு இவங்களை பார்த்து திரும்பின மாதிரி இல்லை. ஷீலா பானு இவங்க பார்க்கும்போது அந்த நபரோட முதுகு மட்டும் தான் தெரியுது. சொல்ல போனால் அங்கே இருக்கிறது ஆனா இல்லை பெண்ணா அப்படின்னு கிளியராக தெரியல. பட் ஒரு மனுஷ உருவத்தில் இருக்கிற ஏதோ நேருது. ஆனால் அந்த மனுஷ உருவம் ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறத இவங்களும் பார்த்து பயத்தோட வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஷீலா பானு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க, அப்பா நம்ம மரத்து மேலே ஏதோ ஒன்று ஏறுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஏமா ஏதாச்சும் குரங்கு எதனா ஏறி இருக்க போதுமா, வேற எதுவும் இருக்காது, சைலண்டாக தூங்குமா அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் இல்லைப்பா அது குரங்கு இல்லை, ரொம்பவே பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீ நைட் டைமில் அதை பார்த்துருக்க, இந்த விளக்கு வெளிச்சத்தில் நீ பார்க்கும்போது உனக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும், அது குரங்குதாம்மா, நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷீலா பானு இவங்களும் ஒருவேளை குரங்கா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்களும் அந்த விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டை அப்படியே தூங்குறாங்க. பட் பொழுதுலாம் விடியல. அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஷீலா பானு இவங்களுக்கு குசு குசுன்னு பேசுகிற சத்தம் கேட்கவும் ஆரம்பிக்குது. ஷீலா பானு இவங்க ஃபீல் பண்ணதுக்கப்புறம் உடனே பக்கத்தில் ஷீலா பானு அவங்க அம்மா ஷீலா இவங்களை தட்டி, ஏய் தூங்காமல் என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன எதனா படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் இல்லைம்மா அப்படின்னு ஷீலா இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏய் நீ இல்லைன்னா வேற யாரு அப்படின்னு அம்மா அப்படியே பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த சத்தம் ஷீலா அவங்க அப்பாவுக்கும் கேட்குது. யார் அது, யார் இது முணுமுணுத்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. ஈவன் ஷீலா அவங்க அண்ணன் கூட எந்திரிச்சு உட்காந்து என்ன இது சத்தம் அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டில் உட்காந்து கேட்கும்போது இவங்களுக்கும் புரியுது யாரோ ஒருத்தவங்க முணுமுணுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இவங்களுக்கும் கிளியராக புரியல. இந்த சத்தம் எங்கே வருது அப்படின்னு இவங்களும் வீட்டுக்கு வெளியிலாம் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து மட்டும்தான் இந்த சத்தமாக வருது. அப்போ ஷீலா இவங்க நோட் பண்ணுற விஷயம், ஒருவேளை இந்த மரத்துல இருந்து வருது அப்படின்னு அந்த மரத்துக்கிட்டையும் அப்படியே நிற்கிறாங்க. அந்த மரத்துக்கு எக்ஸாக்டாக கீழே நின்று அப்படியே அண்ணாந்து அந்த மரத்தையும் பார்க்குறாங்க. அப்போது ஷீலா ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், இந்த மரத்துலேருந்து என்னை யாரோ பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்த ஷீலா அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்பா அம்மா இந்த மரத்துலேருந்து யாரும் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஷீலாவோட அப்பா அம்மா, ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் சொன்னேன்ல மேலே அதெல்லாம் குரம் கூட இருக்க போகுது, நைட்டு தூங்குற சமயம் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதோட கண்ணு வந்து மினுமினுக்குச்சு அப்படின்னு சொல்லும்போது, நைட்டு இந்த மின்மினி பூச்சிகள் வந்து நிறையவே இருந்துட்டு இருக்கு, மேபி அது கூட அங்கே இருக்கலாம், அந்த சமயம் அது உனக்கு ஒரு கண்ணு மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்படியே சைலண்டாக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. பட் ஷீலா இவங்க வீட்டில் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் மாமாவாக இருக்கலாம், இந்த சைடில் பெரியப்பா வீடாக இருக்கலாம், எல்லாருமே வந்து நைட்டு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ், அந்த தூக்கத்தை தூங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறத ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சமயம் எந்த வீட்டுக்குமே தெரியல இந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வெளியில் இந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் அன்னைக்கு நைட்டாக அப்படியே தூங்கியிருக்காங்க. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது எல்லாருக்குமே புரிய வந்தது, எப்பா நைட்டு சேம் இதே விஷயம் நம்ம வீட்டில் நடந்ததுப்பா, நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நம்ம வீட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை, அங்கே எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க தான் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சேம் இதே விஷயத்தை தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரியப்பா வீடு, மாமா வீடு, ஷீலா அவங்க வீடு அப்படின்னு எல்லாருமே நினச்சி ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. அப்போ ஷீலா அவங்க மாமா சொல்கிற விஷயம், சரி இன்னைக்கு நைட்டு நாம எல்லாருமே ஒன்றா குரான் படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த விஷயத்த எங்கேருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த வீட்டில் அந்த தென்னை மரம் பனை மரம் இருக்குன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டாக நைட் எல்லாருமே குரான் படிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒன்று ரத்த கலரியோட கீழேயும் விழுது. பட் அப்படி கீழே விழுந்தது ஸ்டில் இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல. அது கிட்டும் போய் பார்த்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியா இருக்குது, மிருகம் மாதிரியா இருக்குது, பட் குரங்கு மட்டும் இல்லை, அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சமயம் இவங்களே செல்ஃபாக ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் மேலேருந்து விழுந்தது என்ன அப்படின்னு இவங்களால கிளியராக உணர முடியல. ஸோ இப்படி ரத்த கலரியாக கீழே விழுந்ததுக்கப்புறம் இதில் மாமா இவருக்கும் ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அடுத்த செகண்டே மறுபடியும் சொல்கிற விஷயம், இனி நம்ம கண்டிப்பாக குரான் படிக்கிறோம், எல்லாருமே ஒன்றா உட்காந்து படிக்கலாம், 3 குடும்பமும் ஒன்றா உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி அந்த நைட்டும் வருது. நைட்டு வந்ததுக்கப்புறம் மாமா இவர் சொல்கிற விஷயம், சரி குரான் படிக்கலாம், எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஷீலா பானு அவங்க வீட்டில் அசம்பிள் ஆகுறாங்க 3 குடும்பமும். ஏன்னா அந்த வீட்டில் உட்காந்து தான் படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது அவங்க வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆட்கள் நிறைய பேர் உட்காரத்துக்கு தாராளமாக இடமும் இருக்கும். இப்படி 3 குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் ஒருத்தர் மட்டும் வரல. யாருன்னு பார்த்தா மாமா அவங்க மனைவி இன்னும் வரல. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாமா இவரும் யோசிச்சுட்டு இருக்க, சரி ஒரு 2 நிமிஷம் இருங்க நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் வீடும் பக்கத்தில் தானே இருக்குது, போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால்
அவங்க மனைவி இருக்கிறதுக்கான தடயமே இல்லை. ஒரு மாதிரி நிசத்தமான ஒரு அமைதியை அவர் வீட்டுள்ள கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு மயான அமைதியை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் மாமா ஒரு செகண்ட் வீட்டு வாசல் நின்று பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம உள்ள போனோமா அப்படின்ற ஒரு விஷயம் அவரோட மனசு தடுக்கவும் ஆரம்பிக்குது. சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுக்குது, இதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ள போகாது அப்படின்னு. பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள மனைவி இருக்காங்க, எப்படி அப்படியே விட முடியும் அப்படின்னு இவரும் அவரோட மனைவியை பேர் சொல்லிட்டு ஒரு அடியா எடுத்து வைக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு ரூம்ல இருந்து மனைவி இவங்க கதற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் அவங்க கதறது மூலியமா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க, இங்க வராதீங்க, இங்க வராதீங்க, இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் அழுத்தி சொல்றாங்க. இவருக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இவ இப்படி கத்துறா, இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு. மாமா அவரு என்ன பண்றாருன்னா அவங்க சொல்றதெல்லாம் பொருட்படுத்திக்காம டைரக்டா அந்த சத்தம் வர அந்த ரூம் கிட்டயும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா மாமாவோட மனைவி அவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பக்கத்திலேயே அவங்கள விட கிட்டத்தட்ட 2 மடங்கு உயரத்துல இருக்கிற ஒரு உருவத்தையும் பார்க்கறாங்க. பார்த்தா அடுத்த செகண்டே மாமா இவருக்கும் புரிஞ்சிருச்சு இங்க நிக்கிறது யாரு அப்படின்னு. அது வேற யாருமே இல்லை, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ரொம்பவே அதிகமா பேசப்படுற ஜின் தான் இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அதுலயும் அங்க நிக்கிறது ஒரு கெட்ட ஜின் அப்படின்னு இவரால பார்த்த உடனே உணர முடியுது. ஏன்னா நல்ல ஜின்கள் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நல்ல ஜின்கள் எல்லாருமே மனுஷங்களுக்கு உதவி பண்றதுல தான் ஒரு நோக்கத்தோட இருந்துட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நல்ல ஜின்கள் மோஸ்டா தர்காவை சுத்தி தான் அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு குரான் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனா இங்க நிக்கிற இந்த ஜின்னும் என் மனைவியோட தலைமுடியை பிடிச்சி அவங்கள தரையில இருந்து தூக்கின மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு கண்டிப்பா இது நல்ல ஜின் கிடையாது அப்படின்னு இவரால பார்த்த உடனே உணர முடியுது. உடனே மாமா இவர் என்ன பண்றாருன்னா குரான்ல இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் பிஸ்மில்லாஹி ரஹீம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் கண்டினியூவா சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி சொல்ற இந்த ஒரு வார்த்தைகள் அங்க இருக்கிற ஜின்களுக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. அந்த ஜின்களோட கோவத்தை மனைவி அவங்க மேலதான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், அண்டு அப்படி பிடிச்சி இழுத்ததுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலையில இருக்கிற கொத்தோட முடி அப்படியே சதையோட பிச்சுட்டு வந்ததான் அதை பார்த்ததா மாமா இவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரால தாங்கவும் முடியல, கதறவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் கத்தன சத்தம் பக்கத்து வீட்டில் தான் எல்லாருமே இருக்காங்களா சொந்தக்காரங்க, அவங்களுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எல்லாருமே ஓடி வராங்க. அந்த வீட்டில் இருக்கிற 3 குடும்பத்து ஆளுங்களும் இங்க இருக்கிற இந்த ஜின்னை பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த செகண்டே இங்க இருக்கிற எல்லாருக்குமே உடம்பு நடுங்கியும் போகுது. ஆனால் இந்த வீட்டில் வயசாகி ரொம்பவே போல்டானவங்களும் இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது கூட அந்த ஒரு விஷயத்த பார்த்து மிரண்டு தான் போறாங்க. ஏன்னா அவ்வளோ கோவத்தோட அவ்வளோ கொடூரமா அங்க ஒரு ஜின்னு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே மாமா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாருமே குரான்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் படிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பர்டிகுலரா ஒரு பேஜில் இருக்கிற குரான் வார்த்தைகளை படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க கிட்டத்தட்ட 16 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 16 பேரும் இந்த குரானை சத்தமா படிக்கும்போது அந்த இடத்துல இழற சத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களால இமேஜின் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சத்தம் அதிகமா கேட்க இந்த விஷயத்தை தாங்க முடியாம அங்க இருக்கிற கெட்ட ஜின் அவங்க கைப்பிடியில இருக்கிற மாமாவோட மனைவி அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படி தள்ளி விடுறாங்க. ரொம்பவே ஃபோர்ஸா தள்ளி விட்டதுல மாமா அவங்க மனைவியும் இந்த இடத்துல 16 பேர் குரான் படிச்சிருக்காங்களா அவங்க மேல விழுந்ததுக்கு அப்புறம் அதுல நிறைய பேர் பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஜின் டைரக்டா இங்க நிக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போற விஷயத்த அவங்க லைவா ஃபீல் பண்றாங்க. அதுவும் ஜின் நம்மளை தள்ளி விட்டுட்டு தான் வெளியில போகுது அப்படின்னு. இந்த ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்த குரான்ல ஒரு குரான் கிழிஞ்சும் போயிருது. இப்படி அந்த ஜின் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ஜின் எங்க போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அப்பதான் ஷீலா பானு இவங்களும் சொல்றாங்க, மாமா அந்த ஜின் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த ஜின் எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டு வாசலில் தென்னை மரம் பனை மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் தான் அந்த ஜின் இருந்தது. அன்னைக்கு சேம் இந்த உருவம் இந்த அளவுக்கு வசதியாக இருக்கிற உருவம் தான் மேலே ஏறினதை நான் பார்த்தேன். நான் அப்பா கிட்ட சொன்னேன், அவர் இந்த ஒரு விஷயத்த நம்பலை. அவர் ஏதாச்சும் குரங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நானும் அந்த சமயம் மேபி குரங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். எல்லாருமே வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த மரத்தையும் பார்க்குறாங்க. அதில் இந்த பனை மரம் மட்டும்தான் ஏதோ வெயிட் தாங்காத மாதிரி இப்படி ஆட ஒரு விஷயத்த கீழே இருந்து இவங்களும் ஃபீல் பண்றாங்க. உடனே இந்த குடும்பத்தாளுங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 2 மரத்தையும் சுத்தி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் குரானை படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த சமயம் எல்லாருமே அந்த மரத்தை சுத்தி மறுபடியும் குரான் சத்தமா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி படிக்கிற சத்தம் மேல இருக்கிற கெட்ட ஜின்னுக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. கையில கிடைக்கிறத பிச்சு தூக்கி இவங்க மேல அடிக்கிற விஷயம், அது அங்க இருக்கிற அந்த பனம்பழமா இருக்கலாம், அந்த ஓலையா இருக்கலாம், இதெல்லாம் கையில என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் பிச்சு இவங்க நிக்கிற இடத்துல தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது. இதுல ஒரு சில வெயிட்டான பொருள் ஒரு சில ஷார்ப்பான பொருள் இவங்க மேல பட்டு ரத்த காயங்கள்
எண்ணெல்லாம் ஏற்படும் ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் புரிஞ்சிச்சு நம்மளால இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள, அது ஷீலா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே தாப்பால் போட்டு அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. யாருமே வெளியிலயும் வரல. இப்படி அந்த நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகுது. ஆனால் இவங்க எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஜின் வேற எங்கேயுமே இல்லை, நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த மரத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளும் கோவப்படுத்திட்டோம், அது நைட்டு நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இவங்களும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி பெருசா எதுவுமே நடக்கல. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க யோசிக்கிற முதல் விஷயம், இங்க இருக்கிற இந்த ஜின்னை துரத்தணும், அதுக்கு நாம தர்கால போயிட்டு ஆளை கூட்டு வரலாம் அப்படின்னு டைரக்டா பக்கத்துல தானே தர்கா, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், இங்க இருந்து நடந்தும் போறாங்க. தர்கால விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, எல்லா வேலையுமே அப்படியே போட்டு அங்கிருந்து உடனே கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த மரத்தை தான் பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த தர்கால இருந்து வந்த ஆளுங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, இந்த ஜின் வேற எங்க இருந்தும் வரல. போன வெள்ளிக்கிழமை பாதிக்கப்பட்டவங்க தான் நம்ம தர்காவுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த ஜின்னை நாங்க ஓட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா என்ன பண்ணாலும் அந்த சமயம் எங்களால அடக்கவும் முடியல. ஏன்னா அந்த சமயம் பெரியவர் நம்ம தர்காலையும் இல்லை, வெளியே எங்கேயோ போயிருந்தாரு. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த விஷயத்த எப்பயும் முடிச்சிருக்கலாம். அப்போ அந்த சமயம் நாங்க ஓட்ட ட்ரை பண்ணதான் அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்கு. பட் அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஜின் இங்க இருக்கு அப்படின்னு. இந்த ஜின்னை இங்க இருந்து ஓட்டணும்னா ஒரே வழிதான், இந்த மரத்தை நாம வெட்டி ஆகணும் அப்படின்னு தர்காலேருந்து வந்த ஆட்கள் அவங்களும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தர்காவை சேர்ந்தா நிறைய பேரும் வராங்க. அண்ட் குறிப்பாக சொன்னால் இந்த தர்காலே பெரிய உஸ்தாப் அவரும் இருக்காரு, அவரையும் வர வைக்கிறாங்க. அண்ட் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த மரத்தையும் பார்க்குறாரு. அந்த மரத்தில் இருக்கிற அந்த ஜின் இவராலையும் பார்க்க முடியுது. பார்த்த உடனே இவர் யோசிக்கிற விஷயம், இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை வெட்டணும், மரம் வெட்டுறதுக்கு ஆளை வர வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடில் மரம் வெட்டுறதுக்கு ஆளையும் வர வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மரத்துக்கு கீழே நிறைய இந்த ஜின்களை ஓட்டுறதுக்கான சடங்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு கீழே நிறைய விறகு அண்ட் இந்த ஓலையெல்லாம் போட்டு நெருப்பு கொளுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த நெருப்பு கொளுத்துறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஏன்னா இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஜின்கள் இவங்க எப்படி உருவாயிருக்காங்க, அதாவது அல்லாஹ் எப்படி உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகை இல்லாத நெருப்பால தான் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புகை இல்லாத நெருப்புனா அந்த நெருப்புக்கு பவர் ரொம்பவே அதிகம். அப்படி நெருப்பால உருவான அந்த ஜின்களை இப்போ கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த சாதாரண நெருப்பு என்ன பண்ணிடும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் அந்த இடத்துல இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயம் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது அந்த தர்காவை சேர்ந்த பெரியவர் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நெருப்பெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு அந்த நெருப்புக்கு பக்கத்தில் உட்காந்து குரானை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அந்த குரான்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் பர்டிகுலரா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இவரோட கையை கிழிச்சு அந்த எரியற நெருப்புல அந்த ரத்தத்தை சிந்தும் போது மேல மரம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர்ற விஷயத்த கீழே இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிர்ற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று தாக்கு பிடிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறத இவங்களால கீழே இருந்து உணரவும் முடியுது. அந்த மாதிரி தான் மேல இருக்கிற அந்த ஜின், கெட்ட ஜின் ஒரு மாதிரி துடிக்கிற விஷயத்த இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி துடிக்கிற விஷயம் ரொம்ப நேரம் ஆடிட்டும் இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் நின்று அந்த இடமே ஒரு நிசத்தமான அமைதியை ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த மரம் அமைதியானதுக்கு அப்புறம் கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அணைஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த மரம் வெட்டுற நபர் அவரை கூப்பிட்டு இந்த மரத்தை மட்டும் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரம் வெட்டுறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. ஒருத்தர் நிலத்துல இருக்காரு, ஒருத்தர் மரத்து மேல ஏறி வெட்டவும் போறாரு. அதுல ஒருத்தர் அந்த பனை மரத்து மேல ஏறவும் ஆரம்பிக்கிறாரு. ஏறி அந்த பனை மரத்துல இருக்கிற ஒரு கிளையா வெட்டி அந்த மேல இருக்கிற டாப் படிப்படியா தான் வெட்டிட்டும் வருவாங்க. ஏன்னா பக்கத்துலேயே வீடு இருக்கு, மொத்தமா வெட்டினா வீட்டு மேல விழுந்து வீடு சேதமாகறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் படிப்படியா வெட்டுறதுக்காக இவரும் மேலே ஏறி இருக்காரு. ஆனா அப்படி மேலே ஏறினா அந்த மரம் வெட்டுற நபர் அங்க இருந்து ஒரு பலத்த சத்தத்தோட கத்தி கீழே விழுறாரு. அப்படி கீழே விழுந்தா அந்த நபர் ஸ்பாட்டிலே இறந்தும் போறாரு. அதுவும் இங்க இத்தனை பேர் இருக்காங்களே இவங்க கண்ணு முன்னாடி. என்னடா ஆச்சு அப்படின்னு எல்லாருமே அந்த மரத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இன்னும் அந்த ஜின் அந்த மரத்தை விட்டு போகல. ஆனால் அந்த மரத்தில் இருக்கிற அந்த கெட்ட ஜின்க்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு கீழே இருக்கிற பெரியவருக்கும் தெரியுது. அப்போ அவர் சொன்னதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அல்லாஹ் தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னதா ஷீலா பானு அவங்களும் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஷீலா பானு அவங்க மாமா வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்குது. சொல்ல போனால் இந்த 18+ அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி நடக்கவும் ஆரம்பிக்குது. நான் நிறைய உண்மை ஜின் சம்பவங்களில் ஒரு விஷயத்த கிளியரா சொல்லியிருப்பேன். இந்த கெட்ட ஜின்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களோட வாழ்க்கை வாழ்றதுக்கு கெட்ட ஜின்கள் ஆசைப்படும். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் வீட்டில் அந்த குடும்ப தலைவர் கொண்டுட்டு அவரோட இடத்த இந்த கெட்ட ஜின்கள் பிடிச்சிக்கும்.
ஈவன் அந்த வீட்டில் ஆண்கள்னு வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அது அந்த வீட்டில் சின்ன பையனாக இருக்கட்டும் வயசானவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஆண்களை மட்டும் கொண்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை மட்டும் வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கும். சொல்லப்போனால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற கெட்ட ஜின்கள் இவங்களுக்கு தான் அடிமை. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாட்டியான ஷீலா பானு இவங்க மாமா வீட்டில் அவங்க மாமாவும் இறந்துட்டாரு. அண்ட் அவருக்கும் பசங்க இருந்திருக்காங்க. அந்த பசங்களும் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. அண்ட் அவருக்கு 2 பொண்ணுங்களும் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியாக பேலன்ஸ் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமாவோட மனைவி அண்ட் அவங்களோட 2 பொண்ணுங்க. சரிப்பா, இவங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பேருமே உயிரோடு மட்டும்தான் இருக்காங்களே தவிர இதுக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த சமயம். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த கெட்ட ஜின் இந்த 3 பெண்களையும் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய டார்ச்சர், நிறைய விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 3 பேருமே ஒருத்தராக தற்கொலை பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. இப்போ ஷீலா பானு அவங்க மாமாவோட குடும்பம் சுத்தமாக கிடையாது. அப்படி அவங்க மாமா வீட்டில் எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றது வந்து அடங்கவும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அவங்களால அந்த மரத்தையே வெட்ட முடிஞ்சது. கடைசியாக அந்த மரம், தென்னை மரம், பனை மரம், இது 2த்தையுமே வெட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயம் எதாவது நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. பட் பாட்டி இந்த ஒரு விஷயத்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட, பேர பசங்க கிட்ட அப்படின்னு எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக தான் ரஃபீக் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் பாட்டி சொன்ன இந்த உண்மை சம்பவத்தை எந்த அளவுக்கு கிளியராக சொன்னேன் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் கோல்டு. ஸோ உங்களுக்கே வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வேலூரில் நடந்த பாட்டி சம்பவம், இவங்க காலத்தில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓவர். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ப்ளஸ் நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த நண்பனுக்கு அந்த உதவியை மட்டும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.